திருவள்ளூரில் வைரஸ் காய்ச்சலால் பாதிக்கப்பட்ட கிராமங்களில் தற்போது பாதுகாப்பு நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. எனினும் பிரச்சினை வரும் முன்னரே காக்கும் நடவடிக்கைகளை மாவட்ட நிர்வாகம் ஏன் எடுக்கவில்லை என கேள்வி எழுப்புகின்றனர் மக்கள். திருவள்ளூர் மாவட்டத்தில் உள்ள காவிரி ராஜபுரம் மற்றும் ஆதி ஆந்திரவாடா கிராமங்கள் சோகத்தில் மூழ்கியுள்ளன. வைரஸ் காய்ச்சலால் தங்களின் குழந்தைகளையும் உறவுகளையும் இழந்து வாடும் மக்கள் மாவட்ட நிர்வாகம் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுத்திருந்தால் உயிரிழப்புகளை தவிர்த்திருக்கலாம் என ஆதங்கப்படுகின்றனர். டெங்கு காய்ச்சல்னு சொல்ல மாட்டாங்க, அதுக்கான எதுவும் அந்த ஸ்டெப்பும் எடுக்க மாட்டாங்க. கவர்மெண்ட்டில் பார்த்தா டெங்கு காய்ச்சலே கிடையாது, சாதாரண ஃபீவர் தான் கொடுக்குறாங்க. இறந்த 3 குழந்தைங்களுக்கும் சாதாரண ஃபீவர் தான் கொடுத்துருக்காங்க. ப்ரைவேட்டில் பார்த்தா டெங்கு காய்ச்சல் தான் சொல்கிறாங்க. எங்கள் ஊரில் பார்த்தீங்கன்னா சுத்தம் சுகாதாரம் எதுவுமே கிடையாது. இப்போ ஹெல்த் மினிஸ்டர் வராப்பில் வந்த விவரம் இதெல்லாம் பண்ணுறாங்க, எதுவுமே கிடையாது. இங்கே எல்லாம் கண்ணால் பார்க்கலாம். இது ஊரில் இது மாதிரி எதுவுமே இதுக்கு முன்னாடி இந்த நோய் பரவனால தான் இந்த பைப் லைனுங்க, இந்த டெங்கு காய்ச்சலாக இருக்கிறதுனால தான் இந்த கொசு மருந்து அடிக்கிறது, காவா க்ளீன் பண்ணுறது, இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க. ஆனால் எங்களுக்கு தகுந்த ட்ரீட்மெண்ட் எதுவும் பார்க்குறதில்ல. இந்த நோய் தடுப்புறதுக்கு எதுவுமே ட்ரீட்மெண்ட் பார்க்கல இன்னும் எதுக்குமே. காவேரி ராஜபுரத்தில் வைரஸ் பாதிப்பு ஏற்பட்டதை அடுத்து சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் செயலாளர் மற்றும் மாவட்ட ஆட்சியருடன் சென்று நேரில் ஆய்வு செய்தார். அப்போது மக்கள் கிராமத்தின் சுகாதார சூழலை அமைச்சரிடம் எடுத்துரைத்தனர். அப்போது இந்த கிராமத்தில் டெங்கு காய்ச்சல் பரவுவதை அமைச்சரும் உறுதி செய்தார். மருத்துவமனைக்கு நான் அரசு செயலாளர், கலெக்டர், நம்ம எம்எல்ஏ, எம்பி எல்லாருமே போய் பார்த்தோம்னா அங்கே 7 பேர் அனுமதிக்கப்பட்டாங்க. இந்த கிராமத்திலிருந்து இந்த கிராமத்தை சேர்ந்த ஒரு 7 பேர் அனுமதிக்கப்பட்டாங்க. அந்த 7 பேரில் ஒருத்தருக்கு டெங்கு பாசிட்டிவ் இருக்குது. அதை பார்த்துட்டு வந்துட்டோம். அவங்க எல்லாருமே அவுட் ஆஃப் டேஞ்சர், எல்லாருமே நல்லா இருக்காங்க. இப்போ இந்த கிராமத்துக்கு வந்துக்கிறோம். இந்த கிராமத்தில் மல்டி டைமென்ஷனில் வேறு ஒர்க்கிங்க முதலமைச்சர் அம்மாவுடைய ஆணைக்கிணங்க இப்போ இங்கே சுகாதாரத்துறை, உள்ளாட்சித்துறை, அப்புறம் இங்கே இப்போ கால்நடைத்துறை எல்லாருமே சேர்ந்து இங்கே ஒரு வேகமான விரைவான நடவடிக்கை எடுத்துருக்கோம். காய்ச்சல் பரவும் பகுதிகளில் மக்களுக்கு பிரத்யேகமாக குடிநீர் வழங்க ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. கிராமம் முழுவதும் சுத்தப்படுத்தும் பணிகளும் தீவிரமடைந்துள்ளன. மருத்துவ முகாம்கள் அமைக்கப்பட்டு மக்களுக்கு நிலவேம்பு கஷாயம் வழங்கப்படுகிறது. சில வசதிகள் கேட்டாங்க, கழிவுநீர் தேங்குதுன்னு சொன்னாங்க. அந்த ஒர்க் இப்போ பார்த்தீங்கன்னா நடந்துட்டு இருக்கு. நியூ வாட்டர் பைப்லைன் லே பண்ணுறோம், அந்த ஒர்க் போயிட்டு இருக்கு. ஸோ இந்த பணியெல்லாம் எவ்வளோ செவ்வனே நடைபெறுதான்ற பார்வையிடுறதுக்காக தான் இன்னைக்கு தொடர்ந்து 4 நாட்களாக இந்த இடத்துல ஆய்வு பண்ணிட்டு இருக்கோம். பீசிங் பவுடர் போகிறது, லாரி தண்ணி கூட நல்லா கொண்டாந்து விடுறாங்க. அந்த தண்ணி தான் குடிக்கணும்னு சொல்கிறாங்க. எங்கள் ஊரில் ஒரு சின்ன டேங்க் இருந்தால் கூட அந்த தண்ணி நீங்கள் குடிக்கக்கூடாது, இந்த தண்ணி ரிசல்ட்டுக்கு போயிருக்கு, இந்த ரிசல்ட்டுக்கு வர வரைக்கும் நீங்கள் குடிக்கக்கூடாது இந்த தண்ணியும் அப்படின்னு சொல்கிறாங்க. கொசு மருந்து அடிக்கிறாங்க, வீட்டுக்குள்ளேயே ஏதோ ஒரு மருந்து மாதிரி கொண்டாந்து வீட்லேயும் அடிக்கிறாங்க. சுத்தமாக வச்சுக்கோங்கன்னு சொல்கிறாங்க. நல்லா தான் பார்க்குறாங்க, எந்த இதுவும் இல்லை. ஆனால் இப்போ ஜுரம் அவ்வளோ யாருக்கும் இல்லை. ஊரக வளர்ச்சி, வருவாய்த்துறை மற்றும் சுகாதாரத்துறை அதிகாரிகள் கொண்ட 10 குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளன. இந்த குழு தொடர்ந்து கண்காணிப்பு பணிகளில் ஈடுபட்டு தேவையான நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது. புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் குழு.